தாபா ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூரிக்கு வந்து சாகு மாதிரி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, சீரகம், வந்து பூண்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து பூண்டு, பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். மஞ்சள் பொடி நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் லிமிட்டாக தான் போட்டு இருக்கேன். சரிங்க. ஸோ கொத்தமல்லி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது நல்லா வந்து உடச்சி போட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உப்பு ஆட் பண்ணல. காய் வேக வைக்கும் போது நான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வேக வைக்கும் போது கூட நான் வந்து உப்பு போட்டுக்க மாட்டேன். ஸோ தட் இது கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ராஜா ஸோ ஒரு 5 to 10 minutes வந்து வேகட்டும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 1 தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொத்தமல்லி வந்து கம்பல்சரியாக போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். சூப்பராக இருக்கும்.